உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆனந்தம் வர வேண்டும் என்றால் எங்க நடத்தி கொண்டு போறார்னா அழுகையின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய முடிவு உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் காத்திருக்கு. புரியுதா? பெற்றோருக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்லி தரேன். தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு உங்க பிள்ளைக்காக நில்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கு. ஒரு நாளும் உங்க கண்ணீரை தாண்டி உங்க பிள்ளை எங்கேயும் போக முடியாது. புரியுதா? உங்க கண்ணீரை தாண்டி உங்களுக்கு துரோகம் பண்ற ஆள் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. தேவ சமூகம் நமக்கு இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, உங்க கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்காரு, அளந்து வச்சிருக்காரு. மனுஷன் முன்னாடி அழுகாதீங்க. புரியுதா? மனுஷன் முன்னாடி அழுகிறது வேஸ்ட். ஆனா தேவ சமூகத்தில் போய் நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாதுங்க. புரியுதா? அது ஒரு பெரிய ஆனந்த களிப்பை உண்டாக்கும். பள்ளத்தாக்கின் வழியா ஏன் என்ன நடத்துறாருன்னா, எனக்கு ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை மேன்மையை தர தேவன் நடத்துகிறார் என்பதை மனதில் பதிங்க. நீங்கள் யாருக்காக எதற்காக வடிக்கிறீங்களோ சரியான நேரத்தில் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி கொடுப்பார்.